நினைத்ததெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? நடக்காதுன்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. நடக்கும்ன்ற ஒரு தெளிவு இருந்தா, ஒரு வைராக்கியம் இருந்தா, ஒரு நம்பிக்கை இருந்தா நிச்சயமாக நடக்கும். ஆனா எதை நினைக்கணும், எதை நினைக்க கூடாது, எது நிறைவேறும், எது நிறைவேறாது, எது நடக்கும், எது நடக்காது என்பதுல முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும். அளவுக்கு மீறிய ஆசை அது நடக்காது. நம்மால எதை நடக்க வைக்க முடியும், எதை நம்மால சாதிக்க முடியும், எதை நம்மால ஜெயிக்க முடியும் என்ற ஒரு வரைமுறைய முதல்ல வகுத்துங்க. அந்த நினைப்பை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப காலையில் நினைச்சிட்டு மத்தியானம் விட்டீங்கன்னா நடக்காது. எறும்பு ஊற கல்லும் தேயும்ன்ற மாதிரி உங்களுடைய நினைப்பானது ஆழமாக இருக்கணும், அழுத்தமா இருக்கணும், வலுவா இருக்கணும். எந்த நேரமும் அதே நினைப்புல இருக்கணும். அது ஆழ் மனதில் போய் அழகா பதிவாக்கணும். எது ஒன்று ஆழ் மனதில் பதிவாகிறதோ அதை நிறைவேற்றி வைப்பதற்கு இறை ஆற்றல், இறை சக்தி உங்களுக்கு தயாராக இருக்கிறது. அப்போ இறைவன் தயாரா இருக்கிறான். ஆனா நீங்க அதை தெரியாம நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். முதல்ல உங்க பேர்ல நம்பிக்கை இருக்கணும், அப்புறம் இறை நிலை பேர், இறை சக்தி மேல நம்பிக்கை இருக்கணும். இந்த ரெண்டு நம்பிக்கையும் ஒன்று சேர்ந்தால் நீங்கள் நினைத்தது நடந்தே தீரும்.